தன் மகனின் விடுதலைக்காக நீதிமன்ற படிக்கட்டுகளில் நடையாய் நடந்து கொண்டிருந்த ஒரு தாய் தற்போது மக்களின் மடியில் நீதி கிடைக்கும் என நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார். அற்புதம்மாள். இந்த கனப்பொழுதில் பேரறிவாளனின் தாயார் மட்டும் இல்லை, தமிழர்களின் தாயாகவும் மாறிப்போய் உள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் நடந்து மக்களை சந்தித்து வருகிறார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி அதனை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு அனுப்பி வைத்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்ற ஆளுநர் புரோஹித் 7 பேரின் விடுதலை தொடர்பான தீர்மானம் கிடைத்ததும் அதனை கிடப்பில் போட்டுள்ளார். தூய்மை பணிகளுக்காக குப்பையை கூட்டிய ஆளுநர் அந்த கடிதத்தையும் எங்கே வீசினார் என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. 7 பேர் விடுதலைக்காக நீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக சட்டப்பேரவைக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் அங்கிருந்து டெல்லிக்கும் பறந்து கொண்டிருக்க, தழும்பேறிய பாதங்கள், தள்ளாடும் முதுமை, வாட்டும் வயோதிகத்திற்கும் மத்தியில் தமிழகத்தின் மின்னல் கீற்றாய் நடந்து கொண்டிருக்கிறார் அற்புதம்மாள். நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கிய அவர் மக்கள் மன்றத்தில் தனது கண்ணீரை காணிக்கையாக்கிக் கொண்டிருக்கிறார். 28 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் தத்தளிக்கும் பேரறிவாளனுக்கு நீதி கிடைக்க மாற்று கருத்துள்ள கட்சிகள் கூட குரல் கொடுத்து வருகின்றன. இந்த சூழலில்தான் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் உயிரோடு இருப்பதே அம்மா போட்ட பிச்சை என்று அவர் கூறியது வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவதைப் போல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய பின்னரும் 4.5 மாதங்களுக்கும் மேலாக 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் மெத்தனமாக நடந்து கொள்வதாக அற்புதம்மாள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆளுநர் எந்த பதிலும் அளிக்காததால் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கையில் ஈடுபடுகிறாரோ என்கிற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கிறார்களோ அதனை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் பதிலளிக்க வேண்டிய காலத்தை நிர்ணயிக்க வேண்டியது காலக்கட்டாயமாகி உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். வாழ்நாளின் பெரும் பகுதியை துக்கம் தோய்ந்த முகத்தோடும் கண்ணீர் ஆர்ப்பரித்த கண்களோடும் கடந்து வரும் அற்புதம்மாளுக்கு இனிவரும் காலங்களிலாவது நம்பிக்கை கீற்று தென்படும் என்கிற வாஞ்சையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவரின் பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் சேரும் இடத்தில் சிறகொடிந்த அந்த பறவை இளைப்பாற நிழல் கிடைக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் பிரதான எண்ணம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மரிய ரீகன்.